சாப்பாடு தான் ரொம்ப கொடுமையா இருக்கும். அடிக்கலாம் மாட்டாங்க, செக் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒருத்தன் அந்த மாதிரி எடுத்துன்னு வருவான்ல, ஒரு 4-5 வாட்டி போனவன் 5-6 வாட்டி போனவன் செக் இப்படிதான் பண்றாங்க. அது தெரிஞ்சு நீ இப்படி எத்தனை போலாம் யோசிச்சுன்னு அந்த மாதிரி பண்ணுவானுங்களே. அதனால வரும் எப்போ எத்தனை வாட்டி வந்தாலும் சரி, நீ ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தாலும் சரி செக்கிங் தான். எப்படி எத்தனை வர்றதா? அதான் நான் பெப்சி மாரி, அதே பெப்சின்னு பசங்க வந்து ஒரு 4 கவர் 5 கவர் போட்டு டேப்பை சுத்தி நல்லா டைட்டா அடிச்சு நம்ம பாத்ரூம் போற இடத்துல ஏத்திப்பானுங்க. வத்தி பட்டி குச்சிலாம் உள்ளே செட்டிங் வச்சுன்னு பட்டி கிட்டி எல்லாமே வச்சுன்னு உள்ள டைட்டா ஆச்சுன்னு அது உள்ள ஏத்தின்னு போயிடுவாங்க. உள்ள ஜெயில எடுக்க சொல்லி உள்ள யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அவங்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு நிறைய இருக்குது. நான் அப்படியே நம்ம சாப்பிட்ற இதுலயே மாத்தி விடுவாங்க, எப்படி வேணாலும் மாத்தி விடுவாங்க. இப்ப நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற நம்மள புஸ்தாங்க ரிமாண்ட்னா வச்சு பிரியாணி எதனா அதான் லாஸ்ட் சாப்பிட போறோம் அப்படின்னு வரும்போது அதுலயே வச்சு அனுப்புவாங்க. இல்ல இடி கோர்ட்டுக்கு போகும்போது இடி கை மாத்தி விடுவாங்க. அது அப்படியே உள்ள வந்து பாத்ரூம் மாத்தணும்னு சொல்லிட்டு பசங்க உள்ள போயிட்டு ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு அப்படியே ஏத்தி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கோர்ட்டுக்கு வரும்போது கை மாறு எப்படின்னா நான் கை மாறிச்சுன்னா அது ஏத்தின்னு போயிடுவானு, உள்ள ஏத்தின்னு போயிட்டு அச்சின்னு கிச்சின்னு ஜாலியா இருப்பானு.